எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டுடே வீட்டில் பார்த்தீங்கன்னா குஸ்கா பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதனால் காலையிலேருந்து அங்கங்கே வெளியே போய்ட்டு வந்தனால இன்றைக்கி ஃபுல் டே எதுவுமே சமைக்கலை. அதனால் நைட்டுக்கு சரி டிஃபன் ஐட்டம் வேணாம், சாப்பாடு ஐட்டமாக போயிடலாம் அப்படின்ட்டு குஸ்கா பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். சரி பண்ணிடுவோம் அப்படின்னு களத்தில் இறங்கியாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் குஸ்கா பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இப்படியெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அப்படியே என்னென்னா பிரியாணி மெத்தட் பண்ணுற மாதிரியே அப்படியே பண்ணுறேன். பிரியாணிக்கு என்னென்னலாம் பண்ணுறேன்னா அதே இதில் ஃபாலோ பண்ணுறேன். என்ன பிரியாணிக்கு கறி போடுவோம். இதில் கறி இல்லாமல் பிரியாணிக்கு நான் கறி, மட்டன், சிக்கன் அந்த மாதிரி போட்டு செய்வோம். இதில் அது எதுவுமே இல்லாமல் மற்றபடி இது எல்லாமே அதே மெத்தடு அப்படியே செய்யணும். பச்சை மிளகா வாங்கிட்டு வர மறந்துட்டோம். ஸோ அதனால் பச்சை மிளகா மட்டும் இல்லைன்னா பச்சை மிளகா கண்டிப்பாக போட்டால் பச்சை மிளகாவோட அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நாங்கள் வாங்கிட்டு வர மறந்துட்டோம். சரி இதுக்கு வேண்டி இது கடைக்கு போகணுமா அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டோம். குஸ்காவுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் அது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சிருக்கு. இதோட ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை வீடியோவில் எடுக்கலை. வெங்காயம் நல்லா வணங்கணும். லைட்டாக உப்பு சேர்த்துட்டு வணக்கினீங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் பிரியாணிக்கு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஷேடு மாறணும். ப்ரௌன் கலரில் பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் வணக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அரிசி 1.5 டம்ளர் தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு இது போதும். அதனால் மீடியம் சைஸ், ரொம்ப பெருசு உள்ள சின்னது இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இங்கே நம்ம தக்காளி சேர்த்தலாம். தக்காளியும் நல்லா வணங்கணும். தக்காளிக்கும் லைட்டாக உப்பு சேர்த்து வணக்கணுங்கன்னா சீக்கிரமாக வணங்கி வந்துடும். உப்பு சேர்த்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்கன்னா நல்லா தக்காளி வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா தக்காளி சொன்ன மாதிரி உப்பு போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் போடும்போது போடணும். பட் பிரியாணிக்கு நீங்கள் இப்படி தக்காளி போட்டதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வணக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் அப்படியே வணங்கட்டும். அப்படியே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இலை அப்படியே சும்மா கிள்ளி போட்டிங்கன்னா போதும். அது வணங்கும் போது இதாகிடும். புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது லைட்டாக அப்படியே வதக்கினா போதும். வதக்கிட்டு இப்போ மசாலாஸ் சேர்த்தோம். நான்
நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், பிரியாணி வீடியோவிலே சொல்லியிருப்பேன், திண்டுக்கல் பிரியாணி மசாலா வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு. இன்றைக்கி நம்ம அது வாங்க போக முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சக்தி பிரியாணி மசாலா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பச்சை மிளகா நம்ம போடலை, காரத்துக்காக பச்சை மிளகாய் எப்போயுமே சேர்ப்பேன், ஆனால் பச்சை மிளகா போடலை, அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா. இப்போ வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோம். பார்ப்போம் குஸ்கா டேஸ்ட் வருதான்னு, பிரியாணி டேஸ்ட் வருதான்னு. தயிர் ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு இப்போ மிக்ஸ் பண்ணும்போது அந்த மசாலாவோட ஃப்ளேவர் தெரியும். அதாவது கறி இல்லாமல் பிரியாணிக்கு நம்ம எப்படி மசாலா வந்து ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து ரெடி ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி வந்து தண்ணி வந்து 1.5 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அரிசி, குஸ்காவுக்கு வந்து குருண அரிசி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் குருண அரிசி தான் எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி எடுக்கல. இதே நீங்கள் சீரக சம்பா அரிசியில் செஞ்சிங்கனாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டம்ளர் அரிசி, இதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது, ஸோ லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். எப்பயும் போல் சாப்பாடு மாதிரி 4 விசில். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுருங்க. ஏன்னா லெமன் வந்து எதுக்காகனா சாப்பாடு குழையாமவும் அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும், அதுக்காகவும். இப்போ வந்து சும்மா அப்படியே லெமன் புழிஞ்சு விட்டுட்டு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா குஸ்கா ரெடி. குஸ்கா ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக மினி விளாகில் அப்லோட் பண்ணுறேன், குஸ்கா எப்படி வந்திருக்கு அப்படின்றத. மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன் இது வரைக்கும் எங்களை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இனிமேலும் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் கொடுங்க, முழு ஆதரவாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அதே மாதிரி எங்கள் சேனலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், லவ் யூ ஆல்.